இளம் பெண்ணை கத்தியால் குத்திய வாலிபர் கைது. கோவிலுக்கு சென்று வீட்டிற்கு திரும்பும் போது நேர்ந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள தேவதானம் பகுதியை சேர்ந்தவர் பார்வதி. இவருக்கு 18 வயதில் சங்கீதா என்ற மகள் உள்ளார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பார்வதி தனது மகள் சங்கீதாவை மணத்தட்டையை சேர்ந்த சசிகுமார் என்பவருக்கு திருமணம் செய்து வைப்பதாக ஆசை வார்த்தை கூறி அவரிடமிருந்து பணமும் பொருட்களையும் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பார்வதி தனது மகள் சங்கீதாவை திருப்பூரை சேர்ந்த வேறு ஒரு நபருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். இதனால் சசிகுமார் மனவேதனையில் இருந்து வந்துள்ளார். தற்போது ஆடி மாத காலம் என்பதால் புதுமண தம்பதியினர் வழக்கப்படி பிரிந்து வாழும் நிலையில் சங்கீதா தேவதானத்தில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். நேற்று ஆடி வெள்ளிக்கிழமை என்பதால் அவர் குளித்தலை மகாமாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு இரவு மீண்டும் வீடு திரும்பியுள்ளார். அப்போது குளித்தலை சுங்ககேட் டாஸ்மாக் கடை அருகே வந்தபோது அங்கே மறைந்திருந்த சசிகுமார் சங்கீதாவை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார். திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அவரது வயிறு மற்றும் கழுத்து பகுதியில் குத்தியுள்ளார். இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக செயல்பட்டு சசிகுமாரை வளைத்து பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த தாக்குதலில் கத்தி குத்துக்குள்ளாகி படுகாயமடைந்த சங்கீதா குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இதற்கிடையே பொதுமக்களால் தாக்கப்பட்டு காயமடைந்த சசிகுமாரும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து குளித்தலை போலீசார் வழக்கு பதிவு செய்து சசிகுமாரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.